அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஒரே வாரத்தில் 22,000 வெளிநாட்டவர்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தால் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை எச்சரித்த உள்துறை அமைச்சகம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து லைசன்ஸ் இல்லாமல் மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்த 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து கோயத்தில் நிகழ்ந்த 2 வெவ்வேறு சம்பவங்களில் 3 வெளிநாட்டவர்கள் பலியான சோக சம்பவம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மட்டும் கிடையாதுங்க, இப்போ ஜிசிசி நாடுகள் அனைத்திலும் தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் தினம் தினம் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள். அரபு நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் விசா விதிமுறைகள் செய்ததற்காகவும் எல்லை பாதுகாப்பு சட்டங்களை மீறியதற்காகவும் 22,156 வெளிநாட்டவர்களை சவுதி அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறிக்கையின்படி விசா வயலேஷன் செய்ததற்காக 14,027 வெளிநாட்டவர்களும் சட்டவிரோதமாக சவுதிக்குள் நுழைய முயன்ற 4,781 வெளிநாட்டவர்கள் மற்றும் தொழிலாளர் தொடர்பான குற்றங்களுக்காக 3,348 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் சட்டவிரோதமாக சவுதி அரேபியாவுக்குள் நுழைய முயன்ற 4,781 பேருக்கு அடைக்கலம் கொடுத்த நபர்களுக்கு சவுதி அரேபியா சட்டப்படி 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என சவுதி அரேபியா அரசு தெரிவித்துள்ளது. இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை 62% பேர் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர்கள், 37% பேர் ஏமன் நாட்டை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. அதனால குவைத், சவுதி அரேபியா, துபாய், கத்தார் ஆகிய நாடுகள் வேலை செய்யும் நம்ம ஆளுங்க அரபு நாடுகளில் உள்ள சட்டத்திட்டங்களை மதித்து நடந்தால் மட்டுமே நாம் எந்தவித பிரச்சனை இல்லாமல் அரபு நாடுகளில் வாழ முடியும். அடுத்த தகவல், குவைத்தில் நிகழ்ந்த 2 சம்பவத்தில் 3 வெளிநாட்டவர்கள் மரணித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரபு நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி முதலாவது சம்பவம் பார்த்தீங்கன்னா அல் முத்லா ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது. சாலையை கடக்க முயன்ற 2 வெளிநாட்டவர்கள் மீது வாகனம் மோதியதற்காக குவைத்தி குடிமகனை குவைத் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இன்னொரு சம்பவம், ஷுவேக் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு வெளிநாட்டவர் பில்டிங்கின் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் போது மாடியிலிருந்து விழுந்து மரணித்துள்ளார். இவரின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மரணித்த 3 வெளிநாட்டவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுபோல் கோயத்தில் ரோடு கிராஸ் பண்ணும்போது அலட்சியமாக இருக்காதீங்க. பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் வழியாக மட்டும் ரோடை கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு என்னமோ கார் தூரமாக வர மாதிரி தான் தெரியும், ஆனால் நாம் கணிக்க முடியாத அளவில் கார் வேகமாக வரும். அதனால் ரோடை கிராஸ் பண்ணும்போது அதிக எச்சரிக்கையாக பாதசாரி வழியாக மட்டும் ரோடை கிராஸ் பண்ணுங்கள். அடுத்த தகவல், குவைத்தில் லைசன்ஸ் இல்லாமல் மருத்துவம் பார்ப்பது, மருந்துகளை விற்பனை செய்வது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இதனை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை உள்துறை அமைச்சகம் எடுத்து வருகிறது. குவைத் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி உரிமம் இல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது, மருந்துகளை வழங்குதல் போன்ற இல்லீகல் செயலில் ஈடுபட்ட 8 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான மருந்து மாத்திரைகளையும் உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது. அடுத்து ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,200 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 23 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 11,800 ரூபாய்க்கு குவைத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 25 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 38 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 287 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 988 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 712 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 332 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.